வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நமது குரு பெற்றோர் வணக்கம் என்ற தலைப்பிலே இந்த கலையை நமக்கு அளிப்பதற்கு முன் அவர்களை தொழுவதாக ஒரு கவியை புனைந்திருக்கிறார். இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். பெற்றோர் வணக்கம். இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்தென்னை நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அறவடி தொழுது இந்த அரிய கலை அளிக்கின்றேன். வாழ்க வளமுடன். குரு அவர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை நினைவு கூறும் வகையில் அவர்களை வணங்கிக் கொண்டு இக்கலையை தொடங்கியதாக இக்கவியை புனைந்திருக்கிறார். இறைவனை மனதில் கொண்டு மகன் வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகள் தவறி விடுகிறது என்பதற்காக இறைவனை தாய் தந்தை இருவரும் வேண்டினார்கள். இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை செய்து, தரிநெசவு மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவ்வாறு இருக்கக்கூடிய தாய் தந்தையர் ஒரு மகன் வேண்டும் என்பதற்காக மறை பொருளை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஒரு மகன் வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் நினைக்காமலேயே இறைவனை நினைந்து எங்களுக்கு மகன் வேண்டும் என்று மனதில் கொண்டு, அவ்வாறு அந்த நல்ல எண்ணம் இந்த மகன் அனைவருக்கும் மறைபொருளை உணர்த்தும் மகனாக, உலகறியச் செய்யும் மகனாக இறையாற்றலால் அருளப்பட்டதுதான். நிறைவாக பெற்றெடுத்து சின்னம்மா அவர்கள் இந்த மகனை பெறுவதற்கு குளக்கரையில் வேப்பமரம், அரச மரம் நடுவது, உபவாசம் இருப்பது, மண் சோறு உண்ணுவது என்று பலவிதமான தவங்களை பரதப்ப முதலியாரும் சின்னம்மாவும் இறை நோக்கி அந்த இறைவனை மனதில் நினைத்து கொண்டு தெய்வீகத்தை உணர்த்தும் மகனாக இந்த மகன் வருவான் என்று எண்ணத்தில் பதிய வைத்தார்கள். ஏழ்மையில் வாழ்க்கை செய்து கொண்டே அந்த மறைபொருள் உணரத்தக்க மகன் நிறைவாக பெற்றெடுத்து, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது சாமி என்று தெருவிலே வந்த ஒரு ஞானியிடம் கூற, அந்த மகனுக்கு வேதாத்திரி என்று பெயர் இடு என்று சொல்கிறார். அந்த வழியில் வந்த குரு அவரை உட்கார வைத்துவிட்டு, மோர் எடுத்து வருகிறேன், அமருங்கள் என்று சொல்லி வரதப்ப முதலியார் உள்ளே செல்கிறார். பிறகு மோர் எடுத்து வந்து பார்க்கும்போது அந்த சாமியார், அந்த குரு அங்கு இல்லை. ஆக இறையாற்றலே அந்த மகனுக்கு வேதாத்திரி என்று பெயர் சூட்டு என்பது சொல்வதற்காக அந்த இறையாற்றலே வந்திருக்குமோ என்று உணரும் அளவிலே அந்த நிகழ்வு நிகழ்கிறது. நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் நேர்மையாக வளர்கிறார் குரு. அறவடி தொழுது, இவ்வாறு என்னை ஆன்மீக நாட்டமாக இன்றெடுத்த என் தந்தையர்களை வணங்கி, தாயை வணங்கி, அறவடி தொழுது அவர்கள் திருவடியை பற்றி தொழுது இந்த அரிய கலை அளிக்கின்றேன். இந்த அரிய கலை மெய்ப்பொருள் உணர் கலையாக மெய்விளக்க தவமன்றம் என்று தொடங்கி
அனைத்துக்கும் மூலமாக ஒரு மனிதனிடம் நிலை கொண்டிருப்பது மனம்தான். அந்த மனதை வளப்படுத்தும் ஒரு கலையாக மனவளக்கலை என்று மலர்த்தி அனைவருக்கும் மனதை மலர்த்துங்கள். அவ்வாறு மலர்த்தும் போது இறை மலரும், இறை மலர்ந்த போது அன்பு மலரும், அன்பு மலர்ந்த போது கருணை, தயை, தாட்சண்யம், ஈவு, இரக்கம், எவருக்கும் துன்பம் செய்யாத நிலை, துன்பப்படுவோர்க்கு உதவும் நிலை என்று அளப்பரியதாக நம்மை மாற்றுவதாக இருக்கக்கூடிய இந்த மனவளக்கலையை அறவடி தொழுது எங்கள் தாய் தந்தையரை நான் தொழுது இந்த அரிய கலையை அனைவருக்கும் உலக மக்களுக்கு அளிக்கின்றேன் என்று நமது குரு கூறுவதாக இந்த கவி குருவால் புனையப்பட்டதுதான். பெற்றோர் வணக்கம் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். மாதா பிதா குரு தெய்வம் என்பதாக வரக்கூடிய மாதா பிதாவை முதலில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு குருவை பற்றி கொண்டு அந்த இறைநிலையை உணர்வதாக நாம் செல்வதுதான் சிறப்பு என்று கூறும். குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி மனமகிழ்ச்சி கொண்டிடுவோம் என்று சொல்லி இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.